ஸ்ரீராமர் காதலித்த மனைவி சீதையுடனும் தம்பி லட்சுமணனுடனும் அயோத்தியை விட்டு பிரிந்து காட்டிற்குள் நுழைந்த பிறகு என்ன ஆனது? அவர் சந்தித்த அரக்கர்கள் யார்? சீதையைச் சுற்றி பின்னப்பட்ட சூழ்ச்சி என்ன என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். குகன் கண்ணீரோடு விடை பெற்று போன பிறகு ராமன், சீதை, லட்சுமணன் மூவரும் கங்கையை கடந்து அடர்ந்த தண்டகாரண்ய காட்டிற்குள் முதல் அடி எடுத்து வைக்கிறார்கள். இது வெறும் வனவாசம் மட்டுமல்ல, தீமையை வேரறுக்க ஒரு கடவுள் மேற்கொண்ட பயணத்தின் தொடக்கம். முதலில் அவர்கள் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று அவர் வழிகாட்டுதல்படி சித்திரக்கூட மலைக்கு வருகிறார்கள். அங்கு லட்சுமணன் இலைகளாலும் மூங்கில்களாலும் ஒரு அழகான குடிலை அமைக்கிறான். அங்கு அவர்கள் தங்கியிருந்த போது பரதன் தனது படைகளோடு அங்கு வருகிறான். தசரதரின் மறைவு செய்தியைச் சொல்லி கதறி அழும் பரதன் ராமரை மீண்டும் நாட்டிற்கு வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்கும்படி கெஞ்சுகிறான். ஆனால் தந்தையின் வாக்கை எக்காரணம் கொண்டும் மீற மாட்டேன் என்பதில் ராமர் உறுதியாக இருக்கிறார். வேறு வழியில்லாத பரதன், அண்ணி, உங்கள் பிரதிநிதியாக நான் நாட்டை ஆள வேண்டுமென்றால் உங்கள் பாதுகைகளை தாருங்கள், அதை அரியணையில் வைத்து நான் ஆட்சி செய்கிறேன் என்று வேண்டுகிறான். ராமர் தனது பாதுகைகளை வழங்க அதை தலைமேல் சுமந்து கொண்டு பரதன் அயோத்தி திரும்புகிறான். இதன் பிறகு அயோத்தி மக்கள் அடிக்கடி சித்திரக்கூடத்திற்கு வந்து தொந்தரவு செய்வார்கள் என்பதால் ராமர் இன்னும் அடர்ந்த தண்டகாரண்ய வனப்பகுதிக்குள் நுழைகிறார். காட்டின் ஆழத்திற்கு செல்ல செல்ல ஆபத்துகள் அதிகமாகின்றன. அங்கே மலை போன்ற உருவம் கொண்ட விராதன் என்ற அரக்கன் அவர்களை வழிமறிக்கிறான். சீதையை அவன் கவர் முயல ராமனும் லட்சுமணனும் அவனது கரங்களை வெட்டி வீழ்த்துகிறார்கள். அவன் மடியும் தருணத்தில் தனது சாப விமோசனம் பெற்று ராமரை வணங்கி விடை பெறுகிறான். தண்டகாரண்யத்தில் தவம் செய்யும் முனிவர்கள் ராமரை சந்தித்து அரக்கர்கள் தங்களுக்கு இழைக்கும் கொடுமைகளைச் சொல்லி கதறுகிறார்கள். அங்கு குவிந்து கிடந்த முனிவர்களின் எலும்புகளைக் கண்ட ராமர் ஆவேசமாக ஒரு சபதம் எடுக்கிறார். இந்த காட்டில் உள்ள அதர்ம அரக்கர்களை வேரறுப்பேன் என்று தனது வில்லை உயர்த்தி உறுதி கூறுகிறார். இதனைத் தொடர்ந்து அவர்கள் அகஸ்திய முனிவரை சந்திக்கிறார்கள். வரும் காலங்களில் நடக்கப் போகும் பெரும் போரை முன்னரே அறிந்த அகஸ்தியர் ராமருக்கு மகாவிஷ்ணுவின் வில்லையும் அம்பு எடுக்க தீராத அட்சய தூணி எனும் அம்பு பாதிரத்தையும் ஒரு தெய்வீக வாளையும் பரிசாக வழங்கி ஆசி கூறுகிறார். அங்கிருந்து பஞ்சவடி நோக்கி வரும் வழியில் தசரதரின் உயிர் நண்பரான ஜடாயுவை சந்திக்கிறார்கள். நீங்கள் இன்று இருக்கும் வரை சீதைக்கு பாதுகாப்பாக நான் இருப்பேன் என்று ஜடாயு வாக்கியிருக்கிறார். பஞ்சவடியில் அமைதியாக கரைந்த நாட்களில் ஒரு நாள் ராவணனின் தங்கை சூர்பனகை அங்கு வருகிறாள். ராமரின் அழகில் மயங்கிய அவள் அழகான பெண் உருவம் எடுத்து தன்னை திருமணம் செய்யும்படி ராமரை வற்புறுத்துகிறாள். ராமர் அவளை விளையாட்டாக லட்சுமணனிடம் அனுப்பு, லட்சுமணன் அவளை திருப்பி அனுப்பு. இருவருக்கும் இடையில் அலைக்கழிக்கப்பட்ட சூர்பனகை ஆத்திரமடைகிறாள். சீதை இருப்பதால் தான் ராமர் தன்னை ஏற்கவில்லை என்று எண்ணி சீதையை விழுந்து பாய்க்கிறாள். அப்போது ஆவேசமடைந்த லட்சுமணன் தனது வானை உருவி மின்னல் வேகத்தில் சூர்பனகையின் மூக்கையும் காதுகளையும் அறுத்து எறிகிறான். ரத்தம் சொட்டச் சொட்ட அலறியபடி சூர்பனகை ஓடுகிறாள். காடை அதிரும் அளவிற்கு அவள் இட்ட கூச்சல் அவளது அண்ணன் கரனின் காதுகளை எப்புகிறது. கரன் தனது தம்பி தூஷணனுடன் 14,000 அரக்கர்களை திரட்டிக் கொண்டு ராமரை தாக்க வருகிறான். ஆனாலும் வில்லேந்திய வீரன் ராமர் சீதையை லட்சுமணனிடம் ஒப்படைத்துவிட்டு தான் ஒருவனாக நின்று அந்த 14,000 அரக்கர்களையும் ஒரு நாழிகைக்குள் அழித்து முடிக்கிறாள். சூர்பனகையின் அலறலும் கரனின் வீழ்ச்சியும் இலங்கையின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த 10 தலை ராவணனின் கவனத்தை திருப்புகிறது. மகாவிஷ்ணுவின் அவதாரத்திற்கும் அசுர குலத்தின் பேரரசனுக்கும் இடையிலான மோதல் இங்கிருந்துதான் விஸ்வரூபம் எடுக்கத் தொடங்குகிறது. இந்த தீப்பொறிதான் பின்னாளில் இலங்கையை எரிக்கப் போகும் பெரும் நெருப்பிற்கு ஆரம்பமாக அமைந்தது. ராமாயணத்தின் அடுத்தடுத்த பாகங்களை தவறாமல் காண எமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.